ஹாய்ங்க. நியூ இயர் வெக்கேஷனுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. எங்கே போயிருந்தோன்னா பட்டாயா போனோன்னு சொல்லியிருப்பேன். வீட்டிலேருந்தே ஸ்வீட் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவல் அப்போ அப்படின்னு சொல்லி ப்ரௌனி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஃபஜ்ஜியாக வந்துருந்துச்சு. நாங்கள் போன லைனில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து பக்கத்தில் இருக்கோம். ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆன ஸ்டேஜில் பார்த்தோம். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பட்டாயா வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டெர்மினல் 21 அப்படிங்கிற ஒரு மால் வந்து ரொம்ப பெரிய மாலுங்க. ரொம்பவும் அழகாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். பட் எங்களுக்கு இங்கே போகிறதுக்கு உண்டான சான்ஸ் அமையலை. நாங்கள் வெளியில் இருந்து பார்க்குறதுக்கு உண்டான இதுதான் பார்த்தோம். உள்ளே நாங்கள் போய் அதை விசிட் பண்ணலை. இந்த மாதிரி நாங்கள் வந்து பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ எங்கள் ரூமில் இருந்து நாங்கள் பீச்சுக்கு வரதா இருந்தால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எதனாலனா ஃபுல்லாக வந்து அந்த பீச்சை வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்த பீச் கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால்ஸுங்க. பயங்கரமான ஃபுட்டு. ஆனால் நம்மளால் இந்தியன்ஸ் வந்து தாய் ஃபுட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரேராக தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் சாப்பிட்டு பழகிட்டோன்னா ஓகேவாக இருக்கும். தாய்லாண்டில் வந்து தாய் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஈவன் போர்க் சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்பவே சீப்பாக இருக்கும். நாங்கள் வந்து ஹலால் பார்த்து தான் ட்ரை பண்ணோம். இது வந்து ஒரு வெஜ்ஜில் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருந்துச்சு. இது உள்ளே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே. அதுவும் கேரட்டு, கேபேஜ், அவ்வளோதாங்க. இது வந்து மசாலா எதுவுமே இருக்காதுங்க. ஒரு சாஸ் ஒன்று கொடுப்பாங்க, அதை நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஃப்ளேவர்டு விப்பிங் க்ரீம் ரோலுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினோம். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து சாக்லேட்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே சாக்லேட் தான். நான் நிறையா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அவங்க என்ன எடுத்தாலும் சாக்லேட் தான் வாங்குவாங்க. ஸோ நாங்கள் நிறையாலாம் வாங்கலை. எல்லாத்துலேயும் கம்மி ஐட்டம் வாங்கி நிறையா ட்ரை பண்ணோம். ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியே சாப்பிட்டு நம்மளுக்கு வயிறு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு மால் இருந்துச்சு, அதுக்குள்ளார போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைரி குயின் எங்கே போனாலும் எங்களை விடாது போலங்க. இங்கேயே வந்துட்டால் டைரி குயினை பார்த்தாலே நம்ம அந்த ஐஸ்கிரீம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். 12 பாட்டு தான். நிறையா இருக்கும், நிறையா ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் 12 பாட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோங்க. ஓகேங்க, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.